ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசிம் ருசியும். இன்றைக்கி பசிம் ருசியமில் கோதுமை மாவு தட்டை செய்ய போகிறோம். இது பொரப்பொரன்னு கொஞ்சம் சாஃப்டாக அருமையாக இருக்கும். இதனால் பல் முளைக்காத சின்ன குழந்தைகள் கூட இதை ஈஸியாக சாப்பிட்லாம். அதே மாதிரி பல் இல்லாத பெரியவங்க, பல் செட் வச்சுருக்கவங்க எல்லாருமே ஈஸியாக இதை கடித்து சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம். 3 கப் கோதுமை மாவு, எள்ளு அரை ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 3 ஸ்பூன், 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில், தேவையான அளவு உப்பு. கோதுமை மாவை இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துகிட்டு இது கூட உப்பு, பெருங்காயத்தூள், எள்ளு, சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஈவனாக கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட குக்கிங் ஆயில் 2 ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி ஆயில் சேர்க்கறதுனால தான் நல்லா பொரப்பொரன்னு வருது. இந்த தட்டை நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப நிறைய எண்ணெயை சேர்த்துறாதீங்க, கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் சேருங்க. ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு இந்த பதத்துக்கு இருக்கணும், பிடிக்கிற பதத்துக்கு. ரொம்ப சதனும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக ஒரு பூரி மாவு பதத்துக்கு நம்ம பசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு நல்லா சாஃப்டாக அதே நேரத்தில் கெட்டியாக பூரி மாவு மாதிரி பசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போது இது ஒரு லிட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை ஊற வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக போட்டுக்கலாம். ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம், ஓரளவுக்கு தின்னாகவே போட்டுட்டு நம்ம ஃபோர்க் ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே ஹோல் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால உப்பி வராமல் நல்லாயிருக்கும். உப்பி இல்லைன்னா ஷேப் மாறி போகும் உப்பி ஸோ அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரவுண்டாக அழகாக. ப்ராசஸில் எல்லா மாவையுமே ரவுண்டாக போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் வச்சுருக்கேன், ஆயில் ஹீட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 1 பை 1 இந்த தட்டையை நம்ம அதில் சேர்க்குறோம். சேர்த்து நல்லா திருப்பி விட்டு 2 சைடும் கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனோன்னா எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி கலரில் இருக்கும் பொழுதே எடுத்துருங்க. எடுத்த பிறகு கொஞ்சம் வெளியில் எடுத்த பிறகு கொஞ்சம் செவந்து வரும் அந்த தட்டை. ஸோ கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடணும். சூப்பர்பான கோதுமை மாவு தட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பசிம் ருசியுமை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இது பசிம் ருசியும், பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.